வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமிக்கு இது துரோகம் செய்துட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உறுத்தல் நம்ம மனசை பாடாப்படுத்திதுன்னு சொல்லலாங்க. அதனால அப்படி போதையில் வாழறாங்க. மயிலுக்கிட்ட உளறி தள்ளுறாங்க. நான் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த பொண்ணை இப்போ எங்கே இருக்கானே நான் அது கண்டுபிடிக்கவே முடியலை, அவள் என்னை விட்டு போயிட்டா, நான் துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல புலம்புறாங்க. என்ன சொல்கிற, நீ ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், நான் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினது உண்மைதான் லட்சுமி, அவள் எங்கே இருக்கானே தெரியாது, நான் ஒரு கட்டாயத்தில் கல்யாணம் பண்ணினேன், ஆனால் அவள் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது, அதை நினச்சி நான் ஒவ்வொரு நொடியும் புழுவாக துடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே போதையில் உளறி தள்ளுறாங்க. அடடா, என்னை பற்றி இவ்வளோ தூரம் மனசுக்குள்ளே நினச்சிருக்காரு, என் நினைப்பு இவருக்குள்ளே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, கடவுளே நல்லூரமா, நாளைக்கு காலையிலேக்குள்ளே இவருக்கு அந்த நினைப்பு எல்லாமே சுத்தமாக மறந்து போயிடட்டும், இவர் அந்த லட்சுமி கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னு இங்கே சொன்னது மாதிரி மொத்த குடும்பத்துலேயும் போய் சொல்லிடாம கடவுளே, என்ன நடக்கும் அந்த நினச்சாலே பயமாக இருக்குது, காஞ்சனமா வேற கங்கணம் கட்டிக்கிட்டு திரியாங்க அப்படின்னு அந்த இடத்துல பேரஞ்சது கணக்கா நம்ம லட்சுமி இருக்காங்க. மயிலுக்கிட்ட அண்ணே அவங்க தெரியாமல் எதையாவது சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் கேட்காதுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு தெளிவாக சொல்லுறான். இன்னுமா உனக்கு புரியலை மகா, அவன் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கான், அவனையும் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல இதை மட்டும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்க நம்ம மயில். அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா, நம்ம திருவுக்கு எனக்கு நேற்று என்ன நடந்துச்சு, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் நேற்று ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல எப்போ வீட்டில் யார் என்னை இப்படி கொண்டு படுக்க வச்சா அப்படின்னு அந்த இடத்துல மயிலுக்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ தான், அது என்ன நீ ஏதோ ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்ட அப்படின்னு எல்லாம் புலம்புனானா, நீ தெளிவாக தான் சொன்ன, எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுப்பா, ஆனால் நானும் மகாவும் சேர்ந்து தான் உன்னை இங்கே கொண்டு சேஃபாக படுக்க வச்சது, மகா தான் உன்னை முதல்ல பார்த்தா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அவள் தான் என்னை கூப்பிட்டு நம்ம அம்பிகாமா கண்ணில் படாமல் கொண்டு உன்னை இங்கே சேர்த்தது அப்படின்னு சொன்னாரோ. நான் மகாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாரோ. என்ன, அவள் கிச்சனில் தான் இருக்கா, போய் பாரு அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. கிச்சனுக்கு போகிறாங்க. பயங்கர ஷாக்கு. லட்சுமி, நீ இங்கே மகாவாட்டு இருக்கிறியா, அப்போ இவ்வளோ நாள் மகாவாட்டு என் வீட்டில் இருந்தது நீ தானா அப்படின்னு சாக்காராங்க. உனக்காக தான் நான் ஒரு நினைப்பில் தான் நான் இப்படி சுற்றிட்டு தெரியே, நான் நேற்று போதைக்கு அடிமையானதும் இந்த விஷயத்தில் தான் உனக்கு துரோகம் செய்துட்டேன், நீ என் கண்ணுலேருந்து தப்பி போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒன்றை நினச்சி எனக்கு கவலையால் தான் நான் குடித்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். ஆனால் கடவுளோட அருளை பாரு, நீ என் வீட்டிலேயே இருந்திருக்கா, ஆனால் நான் உன்னை தெரியாமல் நடந்துக்கிட்டேன், நீ இல்லை, நான் சொல்லது தப்பு, ஏன்னா நீ என் கண்ணில் படாதவாறு என் வீட்டில் இருந்து ஒளிஞ்சிருந்தது நீ தானே அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம். என்னை மன்னிச்சிருங்க, வேறு வழி இல்லை, திவ்யாக்காளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கணும்ல, அதனால் நமக்குள்ளே நடந்த கல்யாணம் நம்மளுக்குள்ளே மறையட்டும், இது யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம லட்சுமி சொல்லுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லட்சுமி மேலே அன்பை கொட்டி நம்ம லட்சுமியை வெளியே கூட்டிகிட்டு போய் தலையில் பூவெல்லாம் வாங்கி வச்சு நம்ம லட்சுமியும் நீ என் மனைவி தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டன்னா, நம்ம முதல்ல குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம லட்சுமியும் அதே நேரம் பேக்கை தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும், யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு போனவங்க நம்ம கண்ணில் பட்டுறாங்க. கண்ணில் பட்டுட்டோமே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு நிற்கிற நேரம் போதையில் தள்ளாடிட்டு இருக்கிறாங்க. நான் நிற்கிறது கூட அவருக்கு தெரியலை, அவ்வளோ போதை. எதுக்காக இந்த மனுஷன் இப்படி குடிச்சிட்டு வந்தார், நான் கடைசியாக இந்த வீட்டை விட்டு போக நேரம் இவரை இந்த நிலைமையிலேயா பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இவர் எப்படி நான் தனியாக கொண்டு ரூமில் கொண்டு சேர்ப்பேன், இப்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க கண்ணில் பட்டுட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்,
திரு மேலே உள்ள இமேஜ் அவ்வளோ வந்து டேமேஜ் ஆகிடும். அதோட பார்த்தோன்னா அவருக்கும் ஒரு குற்ற உணர்வில் இருக்கும். இப்போ என்ன பண்ண, நம்ம மயில் அண்ணனை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு வந்து மயிலை எழுப்பி திரு வந்து போதையில் வந்திருக்காங்க. என்ன சொல்கிற மகா? ஆமாம், என்னால் தனியாக அவங்கள உள்ளுக்க கொண்டு வர முடியாது. அம்பிகா அம்மா வர உறக்கம் வராமல் இருக்காங்க, வாங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகா வந்து திரு வந்தாச்சு, ஆமாம் வந்தாச்சு, முதலே சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து பொய் அடிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா 2 பேரும் நம்ம மயிலும் லட்சுமியும் கைத்தாங்கலாக பிடிச்சி வந்து நம்ம திருவை வந்து பெட்டில் கொண்டு போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு வந்து என் மகா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, ஒன்றுமே வந்து தெரியாது வெகுளி, அவள் வந்து என் வாழ்க்கையில் இருந்தா, சொல்லப்போனால் ஒன்றை மாதிரி தான் அவள் வந்து லட்சுமி. அவள் கழுத்தில் ஒரு இக்கட்டான நிலையில் நான் தாலி கட்டினேன். ஆனால் அவள் என் கண்ணில் படாதவாறு எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டா. ஆனால் அவள் நினைப்பிலே நான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன திரு சொல்லுற அப்படின்னு வந்து நம்ம மயில் வந்து கேட்குறாங்க. இங்கே திவ்யா கூட உனக்கு கல்யாணம் நடக்க போது, 2 குடும்பமும் ஒன்று சேரதே உன் கல்யாணத்தினால தான் இருக்குது. இப்போ நீ லட்சுமி கழுத்தில் தாலி கட்டினியா? யார் இந்த லட்சுமி அப்படின்னு கேட்க நேரம், அண்ணே அவர் தான் போதையில் உளறாருனா, நீங்களும் போட்டு அதை நோண்டி நொங்க எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதை விடுங்க, இப்போ படுக்கட்டும், நாளைக்கு வந்து பார்த்துக்கிடலாம். கடவுளே, நாளைக்கு காலையில் விடியதும் இதெல்லாம் அவருக்கு மறந்து போயிடணும் கடவுளே அப்படின்னு வந்து என்னை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. இது மட்டும் மயிலண்ணனுக்கோ இந்த குடும்பத்துக்கோ தெரிஞ்சு என் கழுத்தில் தாலி கட்டினது அவ்வளோதான், நடக்கதே வேற. கடவுளே, நீ தான் காப்பாற்றணும், என்னை எப்படியெல்லாம் நீ ஏன் சோதிக்க அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம லட்சுமி. ஒரு கட்டத்தில் பார்த்தா திரு வந்து உண்மையை தான் சொல்கிறான். லட்சுமி மகா என்ன பாரு, அவன் வந்து இந்த போதையிலையும் தெளிவாக சொல்லுறான். அவன் மனசில் இது உறுத்தலாக இருக்குது, அதனால தான் அவன் இப்படி ஒரு நிலைமையில் வந்து வந்திருக்கான், இல்லாட்டினா இப்படி வந்து அவன் குடித்ததே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மயில சொல்ல நேரம், என்னை பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க? நான் எங்கேயாவது நல்லா தான் இருப்பேன், நீங்கள் வந்து உங்களை பற்றி பார்த்தா என்ன, ஏன் வந்து என் நினைப்பில், ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் என்னோ இவர் இப்படி தான் செய்வார், ஏன்னா எனக்கு நினைப்பு அவரை பாடாப்படுத்துது அப்படின்னு வந்து லட்சுமி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால கண்டிப்பாக நான் இங்கே இருக்கணும், அவருக்கு நான் யார் அப்படின்னு வந்து தெரிய வைக்கணும், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வந்து புரிய வைக்கணும். என்னை காணாமல் நான் வந்து மறைஞ்சு இருக்கனால தான் அவர் இவ்வளோ தூரம் வந்து என் நினைப்பில் வந்து இவ்வளோ வந்து ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லட்சுமி. அதே கணம் பார்த்தோன்னா காலையில் விடிஞ்ச உடனே என்னாச்சு எனக்கு, ஏன் என் உடம்பெல்லாம் இப்படி இருக்குது, நான் எப்படி வந்தேன், அவ்வளோ நேற்று நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன்ல, அப்படியே வந்து நான் இங்கே எப்படி வந்து பெட்டில் வந்து படுத்தேன், ஒன்றுமே ஞாபகம் இல்லை, மயில்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு வந்து மயில்கிட்ட கேட்கனால, என்ன தெரு நேற்று போதையில் என்னென்னமோ வளர்னா லட்சுமி கழுத்தில் தாலி கட்டினேன்னு எல்லாம் சொன்னால் அதெல்லாம் உண்மையாயிடுச்சு, ஆச்சே அப்படியெல்லாம் நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, என்ன நேற்று சொன்னால் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து நம்ம மயில் புலம்புறாரு. சரி, என்னை வேறு யாரெல்லாம் வந்து என்னை பார்த்தா நேற்று அந்த நிலைமையில், மகாவும் பார்த்தா, அப்படியா, மகாவுக்கும் அப்போ தெரிஞ்சிருக்கோம்ல நான் லட்சுமி கழுத்தில் தாலி கட்டினேன்னு நான் உளறி கொட்டுனது, மகா எங்கே அப்படின்னு வந்து கேட்க நேரம், அவள் கிச்சனில் தான் இருக்கா, போய் பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கிச்சனில் வந்து சமையலில் இருந்த நம்ம மகாவை வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஷாக்கிங்காக இருக்குது, என்னோடய லட்சுமி என் வீட்டில் தான் இருந்திருக்கா, இவளை தேடி தான் நான் இப்படி ஒரு முடிவை நடத்தி எடுத்தேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல, கடவுளே, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம 2 பேரும் விலகி போனாலும் ஒன்று சேர்க்க தான் வந்து இருக்குது அப்படின்னா, எனக்கு நீ தான், உனக்கு நான் தான், இதிலே புரியலையே, நான் இப்போ வந்து இந்த வீட்டை விட்டு நீ போகலாம் அடுத்ததா, நான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து நீ கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆட போறியா, இதோட நிப்பாட்டு, நான் வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு சொல்ல போனால் இப்போ எல்லாம் என் மனசில் ஸ்ரீயை கல்யாணம் பண்ணணும்னு எண்ணம் எனக்கு இல்லை, ஏன்னா உனக்கு நான் துரோகம் செய்துட்டேன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே நெருப்பாக குத்துது, புரிஞ்சிக்க லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சொல்லிடட்டா என்னன்னு பார்க்குறேன், ஏன்னா எனக்கு வந்து இது 2 பேரை வாழ்க்கையும் வந்து வேஸ்ட்டாக, நான் என் ஒருத்தனால வந்து கெட்டு போக நான் விரும்பலை, நான் வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட ஸ்ரீக்கு துரோகம் செய்ய முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் எந்த முடிவையும் வந்து 2 குடும்பமும் ஒன்று சேருது உங்கள் கல்யாணத்தில் தான் இருக்குது, அப்படி இருக்க நேரம் நீங்கள் இப்படி எடுக்கிறது வந்து சரியா, இதுக்கு வந்து உங்கள் தாத்தா பாட்டி வந்து ஏற்றுக்கிடுவாங்களா, அவங்க உங்களை மலை போல் நம்பியிருக்காங்க, நீ எங்கே என் காலத்தில் தாலி கெட்டியிருக்கிறது தெரிஞ்சால் நொடிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு வந்து நம்ம லட்சுமிக்கு வந்து பூ வாங்கி கொடுத்து வந்து
நீ தான் என் மனைவி, நான் உன்னை தாலி கட்டியிருக்கேன்ல, அப்போது நான் உன்னை உன் கூட தான் வந்து இருக்கணும். நான் வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீகிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க நம்ம திரு.